வணக்கம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சரிவு பாதையில் காணப்படுறதில்ல. இது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு, மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்திலையும் சரிய போகுதா அப்படிங்கிறதுக்கான பெரிய கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 295 காணப்பட்டது. மீண்டும் பார்த்தீங்கன்னா விலை மாற்றம் இல்லை. அதன் காரணமாக 1 கிராம் இன்று 295, 10 கிராம் 2950, 1 கிலோ 2,95,000 காணப்படுது. இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையானது சரிவோட முடிவடைச்சிருக்கு. கடந்த 4 நாட்கள் ஏற்றங்கள் போக சரிவு மட்டுமே 5000 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் வெள்ளியோட விலை காணப்படவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 தங்க கடந்த 4 நாட்களை பொறுத்தவரை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1224 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இதன் காரணமாக 24 தங்கம் 1 கிராம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16,069, கால் பவுனோட விலை 32,128, சவரன் 1,28,552 அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் மீண்டும் காணப்படவில்லை. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கத்தோட விலை அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா கடந்த பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் 1,120 ரூபாய் சவரனுக்கு அனைத்து விதமான ஏற்றங்கள் போக வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படவில்லை. இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருக்கவில்லை. 1 கிராம் 14,730, கால் பவுன் 29,460, சவரன் 1,17,840 ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் மீண்டும் காணப்படுது. இது மேற்கொண்டு தொடருமான்னு கேட்டீங்கன்னா தொடர்தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தை போலவே வருகின்ற வாரத்திலும் இது பார்த்தீங்கன்னா 1,19,000 குறைந்தபட்சமாக 1,13,000, 14,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்க பங்குச்சந்தையோட அதிரடி ஏற்றம், அதாவது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 50,500 புள்ளிகளை கடந்து ஏற்றம் முடிஞ்சிருக்கு. இந்த ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாகவும் முக்கியமான காரணமாகவும் மேற்கொண்டு இருக்க போகுது இந்த வாரத்தில்.